ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ராட்டஜி கேமர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் எபிசோட் 2. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேவ் மைனிங் தான் பார்க்க போகிறோம். கேவ் மைனிங் நம்ம டைமண்ட் கண்டுபிடிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒன் டே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ வரும். அந்த நடுவில் அந்த கேப்பில் அந்த ஒரு நாளில் நம்ம ஷார்ட்ஸ் போடுவோம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டெப் மைனிங் நான் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ உள்ளே நான் இன்னும் போகலை, இப்போ தான் போயிருக்கேன். இப்போ நம்ம இங்கே இதுவெல்லாம் இந்த ட்ரேடர்ஸ் வராங்க, அப்புறமா க்ரீப்பர், ஜாம்பிஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க. அதனால் நான் அந்த இங்கே பாருங்கள், இதை மாதிரி ஜாம்பிஸ்னால் நான் இப்போ நாக் ஆகிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஜாம்பிஸ்னால் நான் ஒரு இது பண்ணுவேன். மைனிங்காக ஒரு ஹவுஸ் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் பண்ணுவேன் கைஸ். இப்போ பாருங்கள், இந்த பில்லேஜர் இருக்கான் பாருங்கள். இது பில்லேஜராக ஜாம்பியான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சரியாக தெரியல, பார்க்க ஜாம்பி மாதிரி தான் இருக்கானா. அங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு டார்ச் போடுப்பா, செம்ம இருட்டாக இருந்துச்சு அப்போது. சரி, ஓகே, இப்போ நம்ம உடைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்தே உடைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே உடைக்கிறோம். இந்த காபிள் ஸ்டோன்லாம் உடச்சி நம்ம மைன் பண்ணியாச்சு. ஆஹா, ஓ காய்ஸ், நம்ம டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓ டைமண்ட், ஆஹா என்ன லக்குங்க, ஸ்டார்டிங்லேயே லக்கு. ரெண்டு டைமண்டு. ஆஹா, லக்கோ லக்கு. நமக்கு அயன் பிக்காக்ஸ் தேவைங்க. அதனால் நம்ம இப்போ அயன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அயன் நம்மக்கிட்ட இருக்கான்னு தெரில, இல்லைனா கூட நம்ம அந்த செஸ்ட்டில் வச்சு, இல்லை நம்ம பேரலில் வச்சுருப்போங்க அந்த அயன். அதனால் நான் அயன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அயன் பிக்காக்ஸ் வச்சு தான் நம்மளால் டைமண்டை மைன் பண்ண முடியும், இல்லைன்னா டைமண்ட் மைன் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சதே வேஸ்ட் ஆகிடும். இருங்க, நான் செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அயன் பிக்காக்ஸ் நமக்கு வரப்போகுது. இங்கே ஃபர்னஸில் கிளாஸ் எல்லாம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் நான் ஒரு வீடுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருப்பேன். இப்போ மேஜிக்கில் அயன் பிக்காக்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த டைமண்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் லக்கு கைஸ், ஸ்டார்டிங்லேயே டைமண்ட் கிடச்சிச்சு. ஆஹா, 3வது டைமண்டு, 4 டைமண்டு. 4 டைமண்டுங்க, செம லக்கு நமக்கு. இருங்க, அங்கேயே தோணலாம். ஆஹா, அங்கேயே மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. 4 டைமண்ட் ஸ்டார்டிங்லேயே. ஸ்டார்ட் தோன் நல்லா மைன் பண்ணு. நம்ம யூடியூப் சேனலில் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க எனக்கும் கொஞ்சம் வீடியோ போடணுன்னு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் இன்றைக்கி இன்னொரு ஷார்ட்ஸ் வரும். இந்த வீடியோ இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் வரும், நீங்கள் பாருங்கள். ஆஹா, அப்படியே மின்னல் வேகத்தில் தோண்டி பிக்காக்ஸாக உடஞ்சிட போகுது பாருங்கள். ஆஹா, என்ன தோண்டு, நிறைய கோல்லாம் கிடைக்கும், வேணுங்க நமக்கு. டார்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான். ஆஹா, ஒரு கோல் கிடச்சிருச்சு. நம்ம கோலில் மைன் பண்ணிவிட்டு, பாருங்கள், கோல் தான் நம்ம இப்போ மைன் பண்ணுறோம். இங்கே கோல் மைன் பண்ணால் இங்கே நிறைய இருக்கும் அங்கே கோல். நான் அதெல்லாம் எடுக்கணும். இப்போது பாருங்கள், இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ தான், ஒரு 6 மினிட்ஸ் பக்கம் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஜஸ்ட்டு கேவ் மைனிங் தான், வேறு எனக்கு டைம் கூட இல்லைங்க.
அதனால் இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள். அதனால் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் வரும். நான் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிட்டேன், இன்னும் அப்லோட் மட்டும்தான் பண்ணணும். எந்த மாதிரி ஷார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து கோல் நிறையா கிடச்சிருக்கு. ஆஹா, என்னென்னப்பா, செம்ம லக்குங்க. நமக்கு ஸ்டார்டிங்லேயே டைமண்ட் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இத்தனை கோல் நம்ம இத்தனையும் எடுக்கணும். எடுத்துட்டேன், நான் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நான் இத்தனை கோலையும் எடுத்துட்டேன். செஸ்ட்டு இப்போ நமக்கு செஸ்ட்டு கிடச்சிருச்சு கைஸ். செஸ்ட்டு வந்து அது நம்ம போனஸ் செஸ்ட் வச்சுருப்போம்ல, அதுலேருந்து தான் நம்ம எடுத்தோம். ஆனால் செஸ்ட்டு ஈஸியாக பண்ணலாங்க. செஸ்ட்டு வந்து ஈஸியாக பண்ணலாம். ஃப்ளிண்ட் எப்படி கிடச்சிருந்தா அந்த கோல் மைண்ட் பண்ணுறப்பவே ஃப்ளிண்ட்டும் சேர்த்து கிடச்சிருச்சு. செஸ்ட்டில் நம்ம முக்கியமான திங்ஸ் எல்லாம் வச்சிடலாம். அப்புறமா எப்படியோ கீப் இன்வென்ட்ரி ஆனில் தான் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் கிளிச் ஆகிட்டு அந்த கீப் இன்வென்ட்ரி கூட சம்டைம்ஸ் போயிடுங்க. எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. என்னோடய வேர்ல்டு டூர், என்னோடய எல்லா வேர்ல்டுமே இது வரைக்கும் நான் பண்ண எல்லா வேர்ல்டுமே டூர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னா ஒரு பாய் காய்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.